வாங்கிட்டு வந்த சீ ஃபுட் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ப்ரான்ஸ் மட்டும் மறுநாள் செஞ்சுக்கலான்னு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தான். முதல்ல ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பவுலில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 லெமனோட ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி திக்காக கலந்துக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு தனியாக எடுத்து வச்ச மீன் ஸ்லைசஸ் எல்லாத்தையும் மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். மசாலா நல்லா ஒரு மீன்லேயும் நல்லா மேரினேட் ஆகணும். இதை மூடி போட்டு ஒரு 1 ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. அடுத்து தவால எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எல்லாத்தையும் சேர்த்து 2 சைடும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி ரெடி. இந்த மடவை மீன் வாங்கும்போது ஒரு கன்ஃபியூஷனோட தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் மீன் சின்னதாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த மடவை மீன் கிடைச்சாலும் ஹெசிடேட் பண்ணாமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட